சார் நான் நடத்தியிருக்கேன், உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன், தயவு செஞ்சு இந்த இன்டர்வியூல போடுங்க. திருமதி ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழான்னு தானே சொன்னீங்க? நூற்றாண்டு விழா எப்பன்னு தெரியுமா? சொல்லுங்க சார். நவம்பர் 30 அவங்க பிறந்தநாள். போன நவம்பர் 30 அந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு வருஷம் ஆக போகுது இல்லையா? அது ஆரம்பிச்சு அப்போ இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அழைத்து சத்யா ஸ்டுடியோவில் இந்த காது கேளாதோர், பார்வையற்றோர் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் இப்பெல்லாம் சொத்தை சம்பாரிச்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்கான் அவன்லாம். அவனும் அது இல்லாம அப்பயே ஒரு வில்லு உயிலை எழுதி அவர்களுக்கு உதவும் வகையில் கலை மற்றும் அறிவியல் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்பயே நிறுவி அது மூலியமா மாணவியர்கள் பயன்பெறணும்னு சொல்லி லதா ராஜேந்திரன், மிஸ்ஸஸ் லதா ராஜேந்திரன், மிஸ்டர் ராஜேந்திரன்லாம், அதாவது ஜானகி அம்மாவுடைய பேரன் அவங்க. இவங்க இந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து முதல்வரை அழைத்து முதல்வர் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு 3/4 மணி நேரம் பேசியிருக்காரு கண்டினியூஸா. ஜானகி அம்மாவுடைய புகழாரங்கள், அவங்க இருந்தது, கலைஞர் ஜானகி அம்மாவோட பார்த்தது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்தது, போனது. அப்பதான் சொல்றாரு, எங்க பெரியப்பா நான் படம் பார்க்க போவோம், முதல்லயே அங்க படம் பார்க்க போனா மிஸ் பண்ணிட்டேன் ஒரு நாள், போலீஸ்காரங்க தடுத்து, டிராமாவில் கீழே உட்காந்து டிராமா பார்த்திருக்கேன், என்ன பாராட்டியவர், நல்லா படிக்க சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிலாம் பெரிய வரலாற்றை சொன்னதோடு இல்லாமல் இந்த முதலமைச்சர் கேரள மாநிலத்துக்கு போறப்போ அங்க வைக்கம் தான் சொந்த ஊரு. யாருடைய ஊரு? ஜானகி அம்மாரோட அம்மா, அவருடைய மதர், அவங்களுடைய சொந்த ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வைக்கம். அந்த வைக்கம் அவங்க அம்மா பேர் நாராயணம்மான் பேரு. அதுக்கு பின்னாடி ராஜகோபாலப்பன் அவங்களோட அப்பா பேரு. இதுதான் அவங்களுடைய சரித்திரம். ஆனா இவங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல, தஞ்சாவூர் பக்கத்துல செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஜானகி ராமச்சந்திரன், திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அம்மையார். ஆகவே அப்பா தமிழ் ஆசிரியர். இப்படியெல்லாம் ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு மிக்கவர்கள் ஜானகி அம்மையார். அப்புறம் தலைவருக்கு துணைவியார் ஆனாங்க. இப்படிதான் அந்த வரலாறு போச்சு.